தமிழக நம்மளுக்கு அனைவருக்கும் வணக்கம். கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு ரஜினி அவர்கள் நடித்த லால் சலம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்கள் பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த காக்கா கழுகு அந்த கதையை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த காக்கா கழுகு கதை அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் பத்த வச்சது. ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் பத்த வச்சதுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா சும்மா பத்திக்கிட்டு எரிஞ்சது. அதை பத்தி இந்த ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் அந்த காக்கா கழுகு கதையில விஜய் தான் சொன்னேன் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சோசியல் மீடியால வேற மாதிரி எழுதி வச்சுட்டாங்க. இது உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. விஜய் ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன், அவர் வீட்டுல தர்மதி தலைவன் ஷூட்டிங் அப்போ அவர் மேல இருந்து எட்டி பார்ப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். அப்போ சந்திரசேகர் இதுதான் என் பையன், அவனுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இப்ப படிப்பு தான் முக்கியம் நான் நினைக்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சந்திரசேகர் என்கிட்ட கேட்கும்போது நான் விஜய்க்கு அப்ப அட்வைஸ் பண்ணியிருந்தேன், இங்க பாருப்பா முதல்ல படிப்பு தான் முக்கியம், அப்புறம் ஆக்டிங் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு அப்ப நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் வளர்ந்து ஆக்டர் ஆகி படிப்படியா டிசிப்ளின் திறமை உழைப்பால இப்ப அவருக்குன்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அரசியல், அதாவது சமூக சேவை அதுலயும் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எனக்கும் விஜய்க்கும் போட்டி அப்படின்றது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விஜயே சொல்லியிருக்கிறாரு எனக்கு நான் தான் போட்டி அப்படின்னு, நானே சொல்லியிருக்கேன் என் படங்களுக்கு நான் தான் போட்டி அப்படின்னு. சோ தயவு செஞ்சு இனிமே இந்த ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் ஒப்பிடாதீங்க. இந்த காக்கா கழுகு இனிமே அதெல்லாம் பண்ண வேண்டாம், இது என்னோட அன்பான வேண்டுகோள் அப்படின்னு லால் சலம் ஆடியோ லான்ச்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. ரஜினி சாரோட இந்த பேச்சு அப்படின்றது அவரோட உயரத்துக்கும் அவரோட அந்த அந்தஸ்துக்கும் ரொம்ப கௌரவமான பெருந்தன்மையான ஒரு பேச்சு தான். ஏன்னா அவரோட உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி பேசணுமோ அந்த வகையில தான் ரஜினி அவர்கள் பேசியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது பாருங்க, ரஜினி எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு அப்படின்னு, அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பெருமையா தான் இருக்குது. ஆனா ரஜினி சார் எங்க ரெண்டு பேர் ஃபேன்ஸுக்குள்ள தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு இல்லையா. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டையை ஊதி பெருசாக்குனதே ரஜினி சார் தான். இந்த சண்டை சமீபத்துல எப்போ பெருசா ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான். அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா December 24, 2022 நடந்தது. அந்த ஆடியோ லான்ச்ல பேசின சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அவர் தொடர்ந்து வந்த அந்த படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எஸ் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம விஜய் தான் இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரும் அழுத்தமா சொல்லிட்டு போயிருந்தாரு. இதுதான் சமீபத்துல இந்த பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாவே இருந்தது. அப்ப நான் பேசும்போது the future superstar is Vijay அப்படின்னு சொன்னேன். அது உண்மையானதா நான் பெருமைப்படுறேன். Now about Vijay sir, he is superstar, no doubt he is superstar. சினிமால superstar, personally also superstar. அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து பேச வந்த விஜய் அவர்கள் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை மறுத்திருக்கணும். அதாவது நம்பர் 1 அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான், நான் கிடையாது அப்படின்னு அதை அவர் மறுத்து பேசியிருந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல விஜய் சார் அதை சுத்தமா பண்ணவே இல்லை. அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் சோசியல் மீடியால பல பேர் அதை பத்தி கண்ணா பின்னான்னு பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டே நடந்தது. அதை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா சோசியல் மீடியால அந்த உட்கார்ந்து பேசுறவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு அடப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த பிரச்சனை வரும்போது அடுத்த வேலை வரும்போது அதை அப்படியே மறந்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அதை அப்படியே விடாம அதை அப்படியே கண்டினியூ பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சாரும் அவரை சார்ந்த நபர்கள் மட்டும்தான். வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது 2022 டிசம்பர் மாசத்துல நடந்தது. அதுக்கப்புறம் 2023 ஜனவரி 26ஆம் தேதி, அதாவது இந்த ஜனவரி 26ஆம் தேதி ரஜினி சார் இப்படி பேசியிருக்காரு இல்லையா, அதே போன ஜனவரி 26ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா வைஜி மகேந்திரன் அவர்கள் சாரி கேசி அப்படின்ற ஒரு மூவி லான்ச் ஒன்று வச்சிருந்தாரு. அப்படி ஒரு படம் எடுத்தாரா என்னன்றது அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த சாரி கேசி அப்படின்ற மூவி லான்ச் ஃபங்க்ஷன்ல வைஜி மகேந்திரன் அவர்கள் பேசும்போது அந்த இடத்துல அழுத்தமா ஒன்று சொல்லியிருந்தாரு, சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான், அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அழுத்தமா சொல்லியிருந்தாரு. அவர் அதோட விடல, அடுத்து என் வாரிசை கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஐயோ இப்ப வாரிசுனாலே பெரிய பிரச்சனை ஆயிடுதுப்பா அப்படின்னு அந்த வாரிசு ஆடியோ லான்ச் நடந்ததுல அதை அப்படியே லைட்டா குத்தி காட்டு போயிருந்தாரு. ஒன்னு நிச்சயம், சூப்பர் ஸ்டார் அவர் தான், வேற யாரும் கிடையாது. ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும். இப்ப நிறைய வாரிசு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல வாரிசு நான் சொல்றேன் இந்த படத்தை பத்தி ஐயோ நம்மள மாட்டி விடாதீங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்த வைஜி மகேந்திரன் அவர்கள் பேசும்போது ரஜினி சார் ஏன் பேப்பெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் விட்டுருங்கப்பா, ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி அதை அதை ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ரஜினி சாரும் அதை பண்ணல. ஆனா விஜய் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார், விஜய் தான் நம்பர் 1 அப்படின்றதுல ரஜினி சார் செம்ம கான்ல இருந்தாரு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சுது. இப்போ நான் நேரடியா எப்படி அட்டாக் பண்ற பாரு அப்படின்னு ரஜினி சார் அவருடைய ஜெயலலிதா திரைப்படத்தில் அந்த ஹுக்கும் அப்படின்ற சாங்ல பாத்தீங்க அப்படின்னா
ஒரு மாதிரி ப்ரூட்டல் அட்டாக்கிங்கான வரிகள்லாம் அந்த சாங்ல வச்சிருந்தாரு ரஜினி சார். அந்த படத்தோட பாடல் வரிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதான் சட்டம், தலைவர் களத்துல சூப்பர் ஸ்டார்டா அப்படின்ற வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊ அலம்ப பார்த்தவன் கொப்ப விசில கட்டவன், பேரை தூக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு அப்படின்னு அவரோட அந்த வைத்தெரிச்சல் புலம்பல் எல்லாத்தையுமே அந்த பாடல் வரிகளை கொட்டிட்டாரு ரஜினி சார். அதாவது ரஜினி சார் ரொம்ப ஃபீல் ஆகி, என்ன எல்லாரும் விஜய் நம்பர் ஒன் சொல்றீங்க, இங்க நான் தான் நம்பர் 1, நான் தான் சூப்பர் ஸ்டார், இந்த குழந்தைங்களும் அனுமதிப்பாங்களா, அந்த மாதிரி நான் மட்டும்தான் அப்படின்னு அடம் பிடிச்சி வம்படிக்கு எழுதின பாட்டா தான் இது இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால எந்த ஒரு ஹீரோவும் இல்ல நான் மட்டும்தான் அப்படின்னு வேற யாருமே இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதுனதே கிடையாது. அப்படியான ஒரு பாட்டா தான் இந்த பாட்டை வச்சிருந்தாங்க ஜெயலலிதா திரைப்படத்துல. இதுல நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஜெயிலர் திரைப்படத்துல ரஜினி சார் வந்துட்டு ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல ஒரு ஜெயிலரா வந்தாங்க. பட் இந்த படத்துல வந்து அந்த பாட்டுல வந்து அந்த வரிகள் இருக்குல்ல, பேரை பறிக்க 4 பேரு, பட்டத்தை பறிக்க 100 பேரு அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து களத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது, இதெல்லாம் படத்தோட கதைக்கும் படத்தோட திரைக்கதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா வெறும் வைத்தெரிச்சலுக்காகவே எழுதின பாட்டா தான் அந்த பாட்டை ஜெயலலிதா படத்துல வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி சார் இந்த மாதிரி புலம்பி பாட்டு எழுதுறது இது வந்து தடவை கிடையாது. 1981 பாத்தீங்கன்னா ரஜினி சாரோட திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது 1981 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சரியா போகல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கமல் சார் பயங்கரமா ஹிட் கொடுக்குறாரு, விஜயகாந்த் சார் சட்டம் ஒரு இருட்டருக்கு அப்புறம் அவரும் பயங்கரமா ஹிட் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா என்ன இவங்களோட படம்லாம் வருது, நம்ம படம் சரியா போலையே அப்படின்னு இப்ப எப்படி புலம்பி ஜெயலலிதா படத்துல ஒரு பாட்டு வச்சாரோ அதே மாதிரி புலம்பி ஒரு பாட்டு வச்சுட்டாரு. இப்ப பாத்தீங்களே, இதுதான் அவர் புலம்பி வச்ச பாட்டு. அவர் அப்பவே அப்படிதான் போது இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, அதுக்கு முன்னாடி ரஜினி சார் நடிச்ச அண்ணாத்த தர்பார் திரைப்படம் சரியா போகாதும் இந்த புலம்பல் பாட்டுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்படி இந்த பாட்டு மூலியமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குனதே ரஜினி சார் தான். சரி, அதோட நிப்பாட்டினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஜெயிலர் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்ற பேர்ல ஒரு வைத்தறிச்சல் மாநாடே நடத்தி அங்க வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரஜினி தான் சூப்பர் ஸ்டாரு, ரஜினி தான் நம்பர் 1 வர போற எல்லாரையும் பேச வச்சது மட்டும் இல்லாம ரஜினி சாருக்கு நிகர் ரஜினி சாரே வேற யாரும் கிடையாது. தமிழ் திரையுலகம் இல்ல, இந்திய திரையுலகத்துக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ரஜினி சாரே களத்துல இறங்கி இது நெருப்புல வளர்ந்த மரம் இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு ஆரம்பிச்சு, வழக்கமா நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு இந்த காக்கா கழுகு கதையை ஆரம்பிச்சு, இந்த காக்கா மற்ற பறவைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சேட்டை பண்ணிட்டே இருக்கும், அதே மாதிரி கழுகுகிட்டே சேட்டை பண்ணணும் பார்க்கும். ஆனா கழுகு பாத்தீங்கன்னா உயர பறந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல காக்காவால பறக்க முடியாம அது கீழே இறங்கிடும் அப்படின்ற மாதிரி அந்த காக்கா கழுகு கதையை சொல்லியிருந்தாரு ரஜினி சார். அது ஒரு கதையா சொன்னாரு அப்படின்றத விட ஒரு வைத்தறிச்சல் ஒரு புலம்பலாவே பண்ணியிருந்தாரு அந்த ஆடியோ லான்ச்ல. இந்த காக்கா அந்த கழுகு மட்டும் பார்க்குறது. ஸோ இதுக்கு வந்து பொறாமை. அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு வந்து ஒன்றுக்கு பண்ணாது. கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அது மேலே முடியாது, கீழே வந்துடும். ஆனா இப்போ வந்து அந்த கதையை நான் விஜய்க்காக சொல்லலை அப்படின்னு ரஜினி சார் சப்பக்கட்டு கட்டுறதுன்றது எந்த வகையிலும் நியாயமே கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தான் நம்பர் 1, விஜய் தான் அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இப்போதைக்கு இருக்கிறாரு அப்படின்ற டாக் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள பரவலா பரவிட்டே இருக்கு. ஸோ அது அவரோட காது பட போகவே தான், அது அவரோட கவனத்துக்கு போகவே தான். இல்ல நான் தான் நம்பர் 1, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பேசுனது. உதாரணத்துக்கு கபாலி படம் வந்து சரியா போலின்னு சொன்னங்காட்டி நிறைய பேர் மேல வருத்தப்பட்டாங்க. உண்மை அதுதான். அந்த படம் வாங்கின யாருக்கு லாபம் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க என்கிட்ட வந்து. நான் வந்து ரஜினி சார் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறவன், எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய ஆரம்ப காலத்தில் எல்லா படங்களும் கம்ப்ளீட் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். ஏராளமாக நம்ம படங்களை ரிலீஸ் பண்ணோம். அதில் நாங்கள் சம்பாதிச்சோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும், ஒரு முத்து ரிலீஸ் ஆகும்போதாகட்டும், ஒரு சிவாஜி ரிலீஸ் ஆகும்போதாகட்டும், ஒரு படையப்பா ரிலீஸ் ஆகும்போதாகட்டும், ஒரு சந்திரமுகி ரிலீஸ், ஒரு படம் ரிலீஸ் ஆனால் என்னை கூப்பிட்டு கேட்பார், படம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அன்னைக்கு விமர்சனங்கள் அவர் ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் விமர்சனங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, முகஸ்துதி வந்தவங்களை தான் ஏற்றுக்கிறாரு. படம் ஓடுது அப்படின்னு அவர்கிட்ட போய் பில்டப் கொடுக்குறவங்கள தான் இவர் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. ஏன் மாதிரி நேர்மையாக விமர்சனம் பண்ணுறவங்களை அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிட்டுனா, இவ்வளோ நாளாக பழகிட்டு கூட இப்படி தப்பாக சொல்கிறாங்களேன்னு அவர் நினைக்கிறாரு. மனசார நான் தப்பாக சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன தேவை தப்பாக சொல்லணும்னா? நான் கபாலி படம் வாங்க கிடையாது, யாரோ வாங்கினாங்க, யாரோ எடுத்தாங்க. பட் நான் ஒரு தொழில் இருக்கிறேன், நான் ஒரு தியேட்டர் ஓனராக இருக்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன். அந்த படம் ஓடலினா நான் சொல்ல முடியும். இப்போ விஜய் படம் மெர்சல் என்கிட்ட வந்து கேட்டாங்க, பெரிய ஹிட்டு,
எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க கபாலி வசூலை மீறடிச்சு, கிடையாது. கபாலி மாதிரி டபுள் வசூல் வந்துருக்கு. 7 கோடி ரூபா கோயம்புத்தூர் வசூல் கபாலி, 12 கோடி ரூபா வசூல் மெர்சு. தமிழ்நாட்டில் வந்து 100 கோடியை தர்பார் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. பட் பிகிலோட தமிழ்நாடு ஓவரால் கலெக்ஷன் வந்து 52 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கணக்கு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு. அது பிகிலோட கலெக்ஷன் 52 கோடிங்கிறது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக பிகிலோடைய கலெக்ஷன் 100 கோடி தாண்டின கலெக்ஷன் தான் தமிழ்நாடு கலெக்ஷன். பிகிலோடைய கலெக்ஷன் 125 கோடியா இருக்கலாம், இல்லாட்டி 130 கோடியா இருக்கலாம், 150 கோடியா இருக்கலாம் ஒழிய நிச்சயமே இவங்க சொல்றது 52 கோடியா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அநியாயமாக சொல்கிறாங்க. நார்த் இந்தியா சேட்டலைட் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னாலும் நம்பர் 1 யாருன்னு சொன்னால் திரும்ப அங்கேயும் விஜய் தான் நம்பர் 1ல் இருக்கார். அங்கே போய் இப்போ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் பசங்கள்லாம், யார் கேட்டாலும் விஜய் தெரியும். இல்லை வேறு அதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னா தெலுங்கில் அல்லு அர்ஜுன் தெரியும், மகேஷ் பாபு தெரியும். இவங்களெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது ஹிந்திக்கு அவங்களுக்கு பிஸ்னஸில் என்னென்னா ஹிந்தி படங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்னு வர்றது என்னென்னா நம்ம படங்களில் விஜய் நம்பர் 1ல நிற்கிறாரு அங்கே. You keep like everybody now suddenly in my office the other day was talking, "Arey, what is this film coming out? This big Tamil film that is releasing called Sarkar." And everyone's talking about, like, I believe it was the most trending unit. Now everyone sitting in an office in Andheri in Mumbai is talking about a film made out of Chennai called Sarkar with a superstar there. Easily in one of India's biggest stars. I mean, ഞാൻ പറഞ്ഞത് തമിഴ്ന്ന് മാത്രമല്ല, ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. അദ്ദേഹത്തിന്റെ സിനിമകൾ ശരിക്കും ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അതായത് ഒരു തമിഴ് സിനിമയ്ക്ക് ഇത്രയും റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ കഴിയുന്നുള്ളൊരു വിശ്വാസം അതാണ് വളർന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. സോ ഇൻ എ ലോട്ട് ഓഫ് വേസ് ഐ തിങ്ക് തമിഴ് കമേഴ്ഷ്യൽ സിനിമയുടെ ഒരു പ്രധാന കണ്ണിയാണെന്ന് വിജയ് സർ എന്ന് പറയുന്ന ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ. Today, if a Vijay film releases in Kerala, it opens like a superstar Malayalam film. You all know that. மம்முட்டியும் மோகன்லாலும் இந்த சிக்கல் எதிர்கொள்ள அவங்களுடைய மிகப்பெரிய சிக்கல் விஜய் தான். ஏன்னா இன்னைக்கு கேரளா மார்க்கெட்டை துவம்சம் பண்ணியிருக்கிறது தமிழ் படங்கள் தான். இன்னைக்கு ஒரு விஜய் சார் படத்துடைய ஓப்பனிங் வந்து மம்முட்டி சார் மோகன்லால் சாருக்கும் கேரளா இருக்கானா தெரியல. விஜய் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 சொல்றாங்க, விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்கன்னு அவர் தெரிஞ்சதுனாலதான் அவர் இந்த காக்கா கதையை அந்த ஆடியோ லான்ச்ல சொன்னாரு. இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றதுக்கு அவர் ஒன்றும் இல்ல. ஸோ ஒரு காரணம் இருக்குல்ல அவர் அந்த கதையை சொன்னதுக்கு. சரி, அந்த கதையை சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அடுத்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஐயோ நான் அந்த காக்கா கழுவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சோசியல் மீடியாக்காரங்களாம் வந்துட்டு காக்கான்னு இவரை சொல்லிட்டாரு, கழுகுன்னு இவரை சொல்லிட்டாரு அப்படின்னு எழுதிட போறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் விஜய் தான் காக்கான்னு சொன்னேன், என்னதான் கழுகுன்னு சொன்னேன், எழுதுங்கடா அப்படின்றத அப்படி மறைமுகமா ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் இப்படிலாம் பேசிட்டு பினிஷிங்ல ஒரு டச் ஒன்று கொடுத்திருந்தாரு, அர்த்தமாய்ந்த ராஜா அப்படின்னு. அர்த்தமாய்ந்தி சார், நல்லாவே அர்த்தமாய்ந்தி. உங்களுக்கு மேல ஒரு தமிழ் நடிகன் வளர்றான் அப்படின்ற வைத்தறிச்சலை நீங்க எப்படிலாம் வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது நல்லாவே அர்த்தமாய்ந்தா ராஜா. நீங்க அந்த ஆடியோ லான்ச்ல அப்படி பேசினதுக்கு அப்புறம் நாங்க ரஜினி சாரோட மிக தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேர் இந்த சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு விஜய மட்டமா பேசுறது, கேவலமா பேசுறதுன்னு பயங்கரமா வாய்விட்டு இருந்தாங்க. ஏன்டா வெளியூர்ல இருந்து வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதுவுமே பண்ணாத ஒரு நபருக்காக நீ இவ்வளவு பேசுற அப்படின்னா, இதே நாட்டில் பிறந்து தன்னால முடிஞ்ச இந்த மக்களுக்கு செய்யற விஜய்க்காக நாங்க பேச மாட்டோமா அப்படின்னு ரஜினி அவர்களை பத்தின பல உண்மைகள், அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, மக்களை எப்படிலாம் ஏமாத்தினாரு, அரசியலுக்கு வரணும் ஆசை காட்டி எப்படிலாம் மக்களை ஏமாத்தினாரு, அரசாங்கத்தெல்லாம் எப்படிலாம் ஏமாத்தினாரு அப்படின்னு பல உண்மைகளை ஆதாரத்தோட தமிழ்நாட்டுக்காரன் 4 வீடியோவை போட்டிருந்தான். இப்ப இதனால அசிங்கமா அவமானமும் உங்களுக்கு தான். நீங்க பேசுறது மட்டும் இல்லாம உங்களோட ஆளுங்களை விட்டு எல்லா சோசியல் மீடியாவிலும் தப்பா பேச வச்சது உங்களோட தவறு. ஏதோ ரோட்ல போறவங்க பேசினா கூட பரவாயில்ல, உங்களோட மன்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக நெருங்கிய மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்களாம் வச்சு பேச வச்சுனதுன்றது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். இப்படி நீங்க பேச மட்டும் இல்லாம உங்க மன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களை பேச விட்டுட்டு உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு இப்ப வந்து நான் அப்படிலாம் பேசல அப்படின்னு நீங்க யாரை ஏமாத்த ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு பரபரப்பு வேணும், உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுவீங்கன்றது நல்லாவே தெரியும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நீங்க அப்படி பேசுனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா நாரிட்டு கறந்தது. உங்க 2 ஃபேன்ஸுமே பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு செத்தானுங்க. அவன் குடும்பத்தை இவனும் இவன் குடும்பத்தை அவனும் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா எல்லாரும் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இதை நீங்க அப்போ சொல்லியிருந்திருக்கலாமே, ஏன்பா நான் அப்படிலாம் அர்த்தம் பண்ணி சொல்லல, தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் விஜய் மீன் பண்ணல, இப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க அப்போ சொல்லியிருந்திருக்கலாம். எங்க அந்த ரிசர்வோடு போயிருமோன்னு பயந்து சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுக்கூடாது, அப்படித்தானே? ஆனா அப்பெல்லாம் வந்து ஏன்பா இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்காதீங்க, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லாம இப்ப வந்து நான் அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாயி படத்துல வந்துட்டு ஒரு டயலாக் ஒன்று வரல, இந்த நேரத்துல தும்முனதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த ஹச்சுன்னு தும்முனா மாதிரி தான்
நீங்க பேசுனதே இருக்கு. ஸோ இப்போ உங்களோட லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்பீச்ன்றது ஒரு மாதிரி ட்ரெண்டிங்லேயே இருக்கும், படத்துக்கு ஒரு சின்ன ஹைப் கிடைக்கும். எதுக்கு இதெல்லாம்? அந்த வாரிசு ஆடியோ லான்ச்ல அவங்க பேசினாங்களே அதை நீங்க பெருந்தன்மையா அட போப்பா ஏதோ சின்ன பசங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க பெருந்தன்மையா பேசாம விட்டுருந்தாலே இந்த மாதிரி ஒரு கழுசடியான ஒரு சண்டை நடந்திருக்காது. சோசியல் மீடியால பத்த வச்சு ரசிகர்களை உசுப்பேத்தி அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நல்லா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நான் அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சப்ப கட்டுறதுன்றது ரொம்ப மோசமான ஒரு செயல் தான். அதாவது ஒரு சுலபமா தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த உங்களோட சுயலாபத்துக்காக நல்லா ஊதி பெருசாக்கி அதன் மூலமா நல்ல ஒரு வருமானத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றதுன்றது ஒரு பெரிய மனுஷ தன்மையே கிடையாது. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டுறீங்களே. நீங்க இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் பாத்தீங்களா எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாரு ஓன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் மென்டலான் கிடையாது. நீங்க இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்ல இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா எங்க சூப்பர் ஸ்டார் எவ்வளவு சூப்பரா பேசிட்டாரு, இதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒன்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வேணா நம்பலாம், ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் மென்டலான இல்லை. இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனை ஏதோ இந்த வாரிசு ஆடியோ லான்ச்ல தான் ஆரம்பிச்சது அப்படின்னு. இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சல, இந்த நம்பர் 1 இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சல. 2006 இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே கே பாலச்சந்தர் அவர்கள் தான். விஜய் பாத்தீங்கன்னா அந்த 2006 அந்த 2002 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருமலை, கில்லி, திருப்பாச்சி, மதுரை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹிட். அதை பார்த்த கே பாலச்சந்தர் அவர்கள் 2006 ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடிய அந்த மாஸ் தகுதி, அந்த மாஸ் ஆடியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு தகுதி அப்படின்றது விஜய்க்கு இருக்கு அப்படின்னு 2006 முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவரே கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள், முக்கியமா இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா எஸ் விஜய் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி 2006 பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய 15 வருஷம் சினிமா வாழ்க்கையில நிறைய நடிகர்கள், நிறைய நகைச்சுவை நடிகர்கள், நல்ல இயக்குனர்கள், மனிதர்கள் பணக்காரனானதும் பேர் அடைஞ்சதும் நான் பார்த்திருக்கேன். அந்த பேரும் புகழும் வந்த உடனே மாறி இருக்கிறத பார்த்திருக்கேன். பட் விஜய் மனுஷனாவே இருக்காரு. ஆனா ஒரு சக நடிகனா எனக்கு who do you think is the big actor today, popular actor today? நான் அது நிறைய நடிகர்களோட பேசியிருக்கேன். நடிகர்கள் இதை நான் பல நடிகர்கள் இதை தப்பா எடுத்துக்க கூடாது, ஏனென்றால் இது பெருமை கொடுக்க வேண்டிய விஷயம், உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம். I think you are the next superstar விஜய். இந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 அப்படின்ற சண்டை பாத்தீங்கன்னா 15 வருஷத்து பக்கம், அதான் 2006 ஆரம்பிச்சது. 2006 எல்லாருமே விஜய் தான் நம்பர் 1, விஜய் தான் பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத ரஜினி சாரால அப்பவே ஜீர்ணிக்க முடியாம அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக அஜித்தை கொம்பு சீவி விடுறான்னு தன்னோட பில்லா படத்தை ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு தன்னோட பில்லா படத்தை அஜித்தை ரீமேக் பண்ண வச்சிருந்தாரு ரஜினி சார். 2006 அவர் இந்த வைத்தறிச்சலோட பண்ணதான் அந்த ரீமேக் திரைப்படமே. ஆக்சுவலா இங்க அஜித் நல்ல நடிகர், அஜித் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத தாண்டி விஜய்க்கு எதிராக ஒரு நபரை வளர்க்கணும்ன்றதுக்காகவே வளர்க்கப்படுறவர் தான் அஜித் அவர்கள். நீங்க தென் மாவட்டம் போய் பாருங்களேன், அஜித்தை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா முக்காவாசி பேர் என்ன சொல்லுவானா அவர் எங்காலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அஜித் ஒரு ஐரு, அதுவே தெரியாம அஜித் எங்காலு அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் தவிர அஜித் அவரோட இந்த நடிப்பு திறமை பார்த்தலாம் அவர் யாரும் பெருசா கொண்டாடுறதே கிடையாது. இன்னொன்னு முக்கியமா அஜித்துக்கு சப்போர்ட் பண்ற 90% பேர் என்ன மனநிலை இருப்பாங்க அப்படின்னா எங்க ஜாதி தான் பெருசு, எங்க ஆளுங்க தான் பெருசுங்கன்னு இந்த ஜாதி வீரை தூக்கிட்டு சுத்தானுங்களே, அவனுங்க தான் அஜித்துக்கு முக்காவாசி சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்களோட கேஸ்டும் இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். நீங்க இந்த தென் மாவட்டங்கள அவங்களுக்கு பிடிச்ச இந்த ஹீரோஸோட பேரை கேட்டாலே அதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அவன் எப்படி தெரியுமா வரிசைப்படுத்துவான்? முத்துராமன், கார்த்தி, பிரபு, அஜித், கௌதம் கார்த்திக். இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிப்புலையோ இல்ல திறமையிலயோ எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஆனா இவங்க எல்லாத்தையும் இவங்க சம்மந்தப்படுத்தி பாக்குறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான். இதனாலதான் ரஜினி அவர்கள் 2006 காலகட்டத்தில் விஜய்க்கு எதிராகவும் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணியும் நடந்துகிட்டது. இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல அவர் பேசி அந்த புலம்பி தள்ளதும் சரி, அந்த ஜெயிலர் திரைப்படத்தில் அந்த ஹுக்கும் சாங்ல அந்த நான் தான் நம்பர் 1, நான் தான் சூப்பர் ஸ்டார்னு அந்த வரிகள் வந்ததுல இதுக்கு விஜய் நம்பர் 1, விஜய் தான் பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அவரோட சக போட்டியாளராக இருந்த கமல் சார் இருக்கார்ல, அவரோட விக்ரம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. அதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட அந்த அண்ணாத்த படம் சரியா போகல, அதுக்கு முன்னாடி அந்த தர்பார்லாம் சரியாக போகல இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ற மாதிரி தான் மொத்தமாக ஒரு குழம்பு தெளிந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோச்சடியா, லிங்கா, காலா திரைப்படங்கள் சரியா போகல அப்படிங்கும்போது மற்ற ஹீரோக்கள் படம்லாம் பெருசா ஹிட் ஆகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்போ ரஜினி சார் இப்படிதான் புலம்பி தன்னாரு. இந்த 2.0 திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா I'm the only one, super one, no comparison அப்படின்னு டைலாக 2.1 வச்சு அப்பவும் நான் தான் அப்படின்னு அடம்பிடிக்கிற டைலாக வச்சிருந்தாரு. இப்ப அவன் தான் இங்க நம்பர் 1, நீ இல்ல. ஏய்
இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு. ஐ ஆம் த ஓன்லி ஒன், சூப்பர் ஒன். இந்த ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல ரஜினி சார் குழந்தை மனசு அப்படின்னு. எஸ், ரஜினி சார் குழந்தை மனசாவே இருக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நான் தான் நம்புறோம், நான் தான் சூப்பர் ஸ்டார்னு அடம் முடிச்சுட்டே இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? இந்த சோசியல் மீடியால ரஜினிக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே ரஜினி சார் மேல ஒரு அன்பு பாசம் கொண்டு ரஜினி சார் தான் எப்பவுமே சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க. அப்படி ஒரு எந்த ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. அதாவது ரஜினி சார் வந்துட்டு அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் இல்லப்பா, அவர் இருந்துட்டு போற இல்லைன்னா இல்லாம போற போப்பா அப்படின்றவாங்க. ரஜினி சாரே வந்து ஆட எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமே வேணாம், இந்த பட்டத்தை விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட ரஜினி சார் வந்து யோ போயா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும், ரஜினி நம்பர் 1 இருக்கணும் அப்படின்றது இவங்களோட ஆசைலாம் கிடையாது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் விஜய் நம்பர் 1 இடத்துக்கு வரக்கூடாது, விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு கட்டத்துக்கு வரக்கூடாதுன்றதா இவங்களோட மிக முக்கியமான நோக்கமே. இந்த விஜய் சூப்பர் ஸ்டார், விஜய் தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்ன உடனே விஜய் எப்படி நம்பர் 1, விஜய் எப்படி நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், ரஜினியோட வரலாறு தெரியுமா, ரஜினியோட ஹிட்ஸ் தெரியுமா அப்படின்னு ஒன்று சோசியல் மீடியால பல பேர் கத்துனானுங்கல்ல. இவங்க எல்லாருமே மாவீரன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயனை வர்றவங்க போறவங்க எல்லாருமே சிவகார்த்திகேயன் தான் குட்டி ரஜினி, சிவகார்த்திகேயன் அடுத்த ரஜினி அப்படின்னு சொன்னாங்களே. அதை எதிர்த்து எவனுமே ஒருத்தனுமே ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது எப்படி சிவகார்த்திகேயன் இப்ப வந்த பையன், அவன் எப்படி நீங்க ரஜினி கூட ஒப்பிடலாம், அவன் எப்படி நீங்க அடுத்த ரஜினி, இந்த ரஜினி, குட்டி ரஜினின்னு சொல்லலாம் அப்படின்னு யாருமே எதுவுமே கேட்கல. இவரு நடிச்சிட்டு இருக்கும்போது ஆர்கானிக்கா என்னோட கோஸ்டார் ரஜினி சார் ஒரு லுக் வரும். மை கோஸ்டார் ரஜினி சார் அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. யோ மை குட்டி ஆரன் அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன், குட்டி ரஜினி சார் சொல்லுவேன். சரிதா மேடம் வந்து சொன்னாங்க శివ வந்து రజనీ మరి నా சொல்லுவேன் శివ రజనీ தான். మా హీరో గారి గురించి ఇంకొక విషయం చెప్పాలనుకుంటాను. ఆయన చూస్తుంటే షూటింగ్లో ఆ సీన్స్ మానిటర్లో చూస్తుంటే ఆయన నాకు ఏదో చిన్న రజనీ గారి లాగా అనిపిస్తారు. இவ்வளோங்க ராகவா லாரன்ஸ் நடிச்ச மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டே போட்டாங்க. இப்போ இந்த விஜய் சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது கத்திட்டு வந்தானுங்களே, அவனுங்க எவனுமே ராகவா லாரன்ஸ் ஒரு படி மேலே போய் மக்கள் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் போட்டுக்கிட்டாரு. அப்போ வந்து ஒரு வார்த்தை கூட இவனுக்கு கேட்கவே இல்லை. இங்க இருக்கிற பல பேருக்கு உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரா எவனாவது இருந்து போட்டோம், நம்பர் 1 அது எவனா இருந்து போட்டோம் எங்களுக்கு என்ன அப்படின்றதான். ஆனா இந்த சூப்பர் ஸ்டார் இந்த நம்பர் 1 பிளேஸுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்க விஜய சொல்லிடக்கூடாது அப்படின்றதுதான் இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே. இப்போ சிவகார்த்திகேயன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றது கூட இங்க தயாராகவே இருப்பான். சிவகார்த்திகேயன் என்ன அவரோட பையனே வளர்ந்து அவரு ஒரு படம் நடிச்சா கூட சூப்பர் ஸ்டார் படத்தை அவரு கொடுத்தா கூட எவனாவது அந்த படத்தை எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டுறாங்க. இங்க பிரச்சனையே விஜய நம்பர் 1 சொல்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படிதான் இந்த ரஜினியோட ரசிகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசணும். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, ஏங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் தாங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனா வெளிப்பட சொல்ல போனா ரஜினிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து சிவகார்த்திகேயன் தான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? உண்மையான அதாவது அவனுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் போட்டா அந்த நம்பர் 1 பிளேஸ் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ரஜினி இருந்தானே இல்லாட்டேன்னு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா விஜய் வரக்கூடாது. அதுக்காக ஏங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் தாங்க, அவர் தாங்க நம்பர் 1 அப்படின்னு ரஜினியை இன்னும் மேலும் மடந்தாப்ல. ஆனா பேசும்போது என்ன பேசினாப்லன்னா, நான் ஒரு ரஜினியின் மிக தீவிர ரசிகன் அப்படின்னு தான் பேசினாப்ல. இப்போ அவன் பிரச்சனை என்ன, ரஜினி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதா? அது கிடையாது, விஜய் சூப்பர் ஸ்டாரா வரக்கூடாது அப்படின்றத அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே. இன்னொன்னு, நாம ஏன் இவங்களை மென்டல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நாம ஏற்கனவே பல உதாரணங்கள் சொல்லிட்டோம். அதுல அந்த மென்டல் பேசின இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, ரஜினி செஞ்ச சாதனைய எம்ஜிஆர் கூட செய்யலங்க, எம்ஜிஆர் நாங்க சினிமால பெருசா சாதிச்சாரு அப்படின்னு எம்ஜிஆரே மட்டம் தட்டி பேசுறான். அந்த அளவுக்கான மென்டல். நீங்க எம்ஜிஆர் கூட அடுத்த விஜய் சொல்லிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. எம்ஜிஆரும் வந்து பெரிய ஒரு சினிமால பெரிய சாதிச்சவெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் ஆமாங்க. ரஜினி இது கடைசி 10 வருஷத்துல ஒரு 4 படம் நல்லா ஓடின படம், ஹிட் ஆன எல்லா படமும் ஹிட் தான். ரஜினி படம் எல்லா படமும் சொல்லுங்க, வரிசைப்படுத்துங்க சார். ஒரு 5 படம் சொல்லுங்க. எல்லா படமும் ஹிட் தான். கடைசி ஒரு 10 வருஷத்துல 4 படம் சொல்லுங்க. அண்ணா 2.0, கபாலி, லிங்கா கூட வெற்றி படம் தாங்க. ஐயா பைத்தியங்க. சோ இவங்களோட எண்ணம் அப்படின்றது இவ்வளவுதான். ரஜினி சார் இந்த சினிமா உலகத்துல என்ன பண்ணாருன்றதை தாண்டி இந்த சமூகத்துக்கு அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மென்டல் ஆளுங்களை உருவாக்குனது தான் ரஜினி சாரோட ஒரு மிகப்பெரிய சாதனை. ஜெயிலர் ஆடியன்ஸ்ல காக்கா கழுகு அப்படின்னு விஜய் கம்பேர் பண்ணி பேசிட்டு, இந்த ஆடியன்ஸ் வந்து நான் அந்த கதையை விஜய்க்காக சொல்ல அப்படின்னு இந்த மாத்தி பேசுற கதை இருக்குல்ல, இது ஒன்றும் ரஜினி சாருக்கு ஒன்றும் புதுசான ஒரு விஷயமே கிடையாது. ரஜினி சார் அவருக்கு தேவை, அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை, அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை, அவரோட படம் ஓடணும் அப்படின்னா
எதை வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுறாரு. இதை நான் ஏற்கனவே ரஜினி அவர்கள் பத்தி அந்த 4 வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடணும் ரஜினி எப்போ எப்படி எங்கெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு. ரஜினி அவர்கள் இந்த மாதிரி இந்த மாத்தி மாத்தி பேசுறத முதல்ல நிப்பாட்டணும். இது ஒன்றும் இந்த 80-90 காலகட்டம் கிடையாது, அங்க ஒன்று பேசிட்டு இங்க ஒன்று மாத்தி பேசுங்களேன் அப்படின்னு. இப்போ வந்து என்ன சொல்றது, நாலேஜ் எல்லாருக்கும் நிறைய அதிகமாயிடுச்சு. இன்னொன்று இந்த சோஷியல் மீடியால தட்டின உடனே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுதுன்னும் போது தயவு செஞ்சு ரஜினி அவர்கள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறத இனிமேலாவது குறைச்சிக்கணும். ஏன்னா அவர் இப்பவும் அவரோட அந்த வயசுக்கும் சரி அவரோட அந்த லெவலுக்கும் சரி அவர் நம்ம வந்து ஒரு உயரத்துல வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் மாத்தி பேசுறது அப்படின்றது அவரோட குணநலன்களுக்கு அது ஒரு நல்லதே கிடையாது. இப்போ அவரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா என் வயசுன்றது அவரோட அனுபவத்துக்கு கூட ஈடாகாது. பட் இங்க வயசு அப்படின்றத தாண்டி வயசுக்கான மரியாதை அப்படின்றத தாண்டி செய்யற செயலுக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பட் அவரோட செயல்கள் அப்படின்றது நம்மள இந்த மாதிரி பேச வைக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கே ஃபீல் ஆகுது. ஆனா அவருக்கே அது புரிய மாட்டேதுன்னு தெரியல. மக்கள் வந்துட்டு நிறைய நாலேஜ் அடைஞ்சிட்டாங்க, இப்போ வந்துட்டு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, நாம நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவரு தான் நடந்துக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தார்ல, நாம அவர் எங்கேயோ வச்சு பாக்குறோம், ஆனா அவர் இந்த மாதிரி நடந்துக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த ரஜினி விஜய் யார் நம்பர் 1 யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தெரியவே புரியுது. இந்த ரஜினி சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன், ஏன் கண் முன்னாடி வளர்ந்த பையன் அப்படின்னு. எஸ், அது நம்ம உண்மைதான். இந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் பார்த்து வளர்ந்த பையன் தான் விஜய். ஆனா விஜய் ரஜினி அவர்களை அந்த சினிமாவில பார்த்து மட்டும்தான் வளர்ந்துருப்பாரு தவிர அவரோட அந்த சொந்த வாழ்க்கை இந்த மற்ற உதவிகள் செய்யற விஷயங்களா இருக்கல, அதுல கண்டிப்பா ரஜினி பார்த்து அவர் வளர்ந்துருக்கவே மாட்டாரு. ஒருவேளை ரஜினி அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் இந்த சமூகத்துல வளர்ந்திருந்தாரு அப்படின்னா இந்த உதவி பண்ற எண்ணம் இருக்கல, இப்ப பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த உதவி பண்ற எண்ணம் விஜய் அவர்களுக்கு சுத்தமா வந்திருக்காது. ஏன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரன்னு அவர்கள் ரசிகர்களை பயன்படுத்தி எந்த ஒரு உதவியும் பண்ணாம ஏமாத்தினாரே தவிர அவர் இந்த மக்களுக்கு பெருசா எந்த ஒரு நன்மையும் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா ரஜினி அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் வளர்ந்திருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நம்புறேன்.